பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக இந்த லைவ் மூலயமா உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி இந்த லைவில் ஜாயின் பண்ணுற, லைவ் முடிஞ்சு பார்க்குற எல்லாருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பெரிய மகிமையான காரியங்களை செய்ய போகிறாருங்க. கடந்த இந்த 5 மாதமாக தெய்வன் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்திருக்கிறாரு. நம்ம நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான காரியங்களை செஞ்சுருக்காரு. அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவர் அப்படியே துதிக்க போகிறோம். நிறைய வாக்குத்தத்தங்கள் இன்றைக்கி சுதந்திரிக்க போகிறோம். இன்றைக்கி ஒரு ப்ரொஃபட்டிக்கல் என்கவுண்டரை இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் நான் பேசுகிறேங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூலா. ஆரம்பத்திலே அப்பாவுடைய பிரசனை உங்களை நிரப்பிச்சுக்கு நீங்கள் எந்த இடத்துலேருந்து பார்க்குறீங்களோ அந்த இடத்துல அப்பாவுடைய பிரசனை அளவில்லாமல் உங்களை மூட போதுங்க. ஸோ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். அவர் நல்லவராகவே இருக்கிறாரு, அவர் நல்லவராக இருக்கிறாரு, அவர் வல்லவராக இருக்கிறார், அவர் அதிசயமாக இருக்கிறார், ஆலோசனையின் கர்த்தராக இருக்கிறாரு. இன்றைக்கி நிறைய குழப்பங்களோடு நிறைய கேள்விகளோடு கூட இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுட்ருக்கலாம். இது முழுவதுமாக நீங்கள் பாருங்கள், இது அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள், விசேஷமாக நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லி நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம், லைவ் வந்துட்ருக்கோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது உங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கட்டப்படுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். வால்யூம் கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே விசுவாச அறிக்கை பண்ணலாமா? நம்ம பேச நம்ம சூழ்நிலை மாறுங்க. நீங்கள் பார்க்குற உங்கள் சூழ்நிலை எப்படியாவது இருக்கலாம், அது வனாந்தரமாக இருக்கலாம், ஒழுங்கு இல்லாமல் இருக்கலாம். ஆதியாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம்ல, பூமி இருளாகவும் அந்தகாரமாகவும் ஒழுங்கின்மையாக இருந்துச்சான். ஆனால் ஆண்டவர் அந்த ஒழுங்கின்மையை பார்த்து பேச என்ன ஆச்சு? ஒழுங்கின்மையெல்லாம் ஒழுங்காக மாறிச்சிங்க. இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையை குறித்து, உங்கள் ஊழியங்களை குறித்து, உங்கள் பிஸ்னஸை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து என்னென்ன தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ராதானா, ஓ ஷாதாடாதானா. நீ பேசும்போதே சூழ்நிலைகள் எல்லாம் மாறுங்க. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்படியே சொல்லுங்கள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஐஸ்வர்யவான், நான் நல்லா இருப்பேன், நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். எப்படி? நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன், நான் அநேகரை ஆசீர்வதிக்கிறவங்களாக இருப்பேன், அநேகரை விடுவிக்கிறவர்களாக இருப்பேன், நான் அநேகருடைய வாழ்க்கையை கட்டுகிறவனாக இருப்பேன். அப்படியே சொல்லலாமா? எஸ் லார்ட், எஸ் தேங்க்யூ ஜீசஸ். நான் அநேகருடைய வாழ்க்கையை கட்டுகிறவராக இருப்பேன், அநேகருடைய தேவைகளை சந்திக்கிறவங்களாக இருப்பேன். ஒருவேளை நீங்கள் என்ன சொல்கிறது, உங்களுக்கே நிறைய நீட்ஸ் இருக்கலாம், உங்களுக்கே யாராவது உதவி செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்ருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றுறாருங்க. கடந்த நாட்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத விதத்தில் நிறைய அற்புதங்களையும் அதிசயங்களும் சூப்பர் நேச்சுரல் அப்பா செஞ்சார்ல. இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்குற நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் சூப்பர் நேச்சுரலாக நிறைய காரியங்கள் நடக்க போகுது. ஏதா ராஷிதானா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூலா, தேங்க்யூலா. எஸ், நான் அநேகருக்கு உதவி செய்வேன், நான் அநேகருடைய வாழ்க்கையை கட்டுவேன். நானும் என் வீட்டாரும் என் குடும்பமும் அநேகருடைய வாழ்க்கையை கட்டுவோம். இது வரைக்கும் நீங்கள் என்ன சொல்கிறது, யாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் அநேகருக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பீங்க, நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. எப்படி பிரதர்னால், அப்படி தாங்க அப்பாவுடைய பிள்ளைங்க ஆயிரங்களுக்கு, லட்சங்களுக்கு, கோடிகளுக்கு பயனுள்ள பாத்திரமாக தான் வச்சுருக்காரு. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூலா, தேங்க்யூலா. நீங்கள் நல்லா இருக்கிறது மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் நல்லா இருப்பாங்க, நல்லா அவங்கள வச்சுப்பீங்க. ஓ
ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூலா, தேங்க்யூலா. உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஷிஃப்ட்டை பேசுகிறேங்க. இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கை எப்படி போயிட்டு இருந்துச்சோ அந்த மாதிரி இல்லாமல் உங்கள் வாழ்க்கை வேறு லெவலில், வேறு மாதிரியான வாழ்க்கையை அப்பா உங்கள் வாழ்க்கையில் பேசுகிறாருங்க. இது வரைக்கும் நீங்கள் எந்த மாதிரியான காரியங்களை கடந்து போயிருந்தீங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் மாறுதுங்க. எஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூலா. ப்ரைஸ் லார்ட் சிஸ்டர் வனிதா. கர்த்தர் உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறது என்னென்னா, ஓ தேங்க்யூ ஜீசஸ், நீங்கள் குடும்பமாக ஆண்டவரை ஆராதிப்பீங்க. நான் யோசுவா சொல்கிறார்ல, நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். கண்டிப்பாக உங்கள் குடும்பம் ஆண்டவரோடு கூட ரீபா ஷாதாராதானா ஆண்டவரோடு கூட இருந்து ஆண்டவருக்கு சாட்சியாக நிற்பீங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை முடிஞ்ச அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெலம் உங்கள் மேலே ஓப்பன் ஆகுதுங்க. இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெலம் அப்பா ஓப்பன் பண்ணுறாரு. இது வரைக்கும் இருந்த ரெலம் இல்லைங்க. இது வரைக்கும் எல்லாத்துக்குமே முட்டி மோதிட்டு இருந்தீங்க. ஆனால் ஆண்டவர் அந்த சூழ்நிலையை மாற்றுறாரு. அந்த சூழ்நிலை எப்படி மாறுதுன்னா நொடி பொழுதில் மாறுதுங்க. அந்த சூழ்நிலை எப்படின்னா நொடி பொழுதில் மாறுது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூலா. அப்பா வெளிச்சம் கடவுதுன்னு சொன்னார், வெளிச்சம் உண்டாச்சுல்ல. அதை போல் ஸ்பீக். உங்கள் வேர்டு உங்கள் குடும்பத்தை பார்த்து பேசுங்க. உங்கள் சூழ்நிலையை பார்த்து பேசுங்க. உங்கள் பிஸ்னஸை பார்த்து பேசுங்க. உங்கள் ஊழியங்களை பார்த்து பேசுங்க. நீங்கள் பேச உங்கள் குடும்பம் மறுபடியும் கட்டப்படும். உங்கள் ஊழியங்கள் மறுபடியும் கட்டப்படும். உங்கள் பிஸ்னஸ் மறுபடியும் கட்டப்படும். அநேகர் ரொம்ப உடஞ்சி திரும்பவும் கட்டுறீங்க, திரும்பவும் உடையுது, திரும்பவும் கட்டுறீங்க, திரும்பவும் உடையுது. ஆனால் அப்பா இன்னைக்கு ப்ராமிஸ் பண்ணுறாருங்க, உன் குடும்பத்தை, உன் ஊழியத்தை, உன் பிஸ்னஸை நான் மறுபடியும் நிலையாக எடுத்து கட்ட போகிறேன்னு சொல்கிறாரு. ஓ தேங்க்யூ ஜீசஸ். அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அநேகரை கட்டுகிறவர்களாக மாறுவீங்க. தேங்க்யூலா. இந்த வார்த்தையை சொல்லுங்கள். நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். எப்படி? நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம்னு சொல்லுங்கள். என் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் ஓவர்ஃப்ளோ ஆகும். இது வரைக்கும் என்ன சொல்கிறது, மினிமம் பேலன்ஸே மெயின்டைன் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கல்ல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் ஓவர்ஃப்ளோ ஆக போகுது. உன் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் ஓவர்ஃப்ளோ ஆக போகுது. இதுக்கப்புறம் நீங்கள் கடன் கொடுக்குறவர்களாக இருப்பீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் அநேகருக்கு அள்ளி கொடுக்குறவங்களாக இருப்பீங்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூலா. எஸ் பிரதர். ப்ரைஸ் லார்ட். நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு பெரிய மகிமை இறங்குது பிரதர். ரலதியந்தரதனா. உங்கள் வேண்டுதல்கள், உங்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுறாரு. ஐ எம் ஃப்ரம் மும்பை இன் இந்தியா ஃபஸ்ட் டைம். ஓகே, வெல்கம் டு இந்தியா. உங்களை இந்தியாவுக்கு நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் சூழ்நிலையை அப்பா மாற்றுறாரு. நீங்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த பகுதிக்கு வந்தீங்களோ அந்த நோக்கத்தை ஆண்டவர் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார் பிரதர். ஓ தேங்க்யூ ஜீசஸ். நீங்கள் கடந்த நாட்களில் சிந்தின கண்ணீர் எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் பதில் கொடுக்குறாரு. உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானத்தை பேசுகிறேங்க. உங்கள் குடும்பத்தில் இதுக்கப்புறம் சமாதானம் இருக்கும். நிறைய நாட்களில் சண்டை, நிறைய நாட்களில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னைக்கு இதுக்கப்புறம் என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஒரு ஓவர் ஃப்ளோவை பேசுகிறான். ஸ்பீக் இங்கிலீஷ் பிரதர். தேங்க்யூ ஜீசஸ். Here so many people watching in Tamil, that's why we speak Tamil brother. It's possible, just text through my WhatsApp number. We speak to in English, any other languages also. Thank you Jesus, thank you Lord. Glory. இந்த வார்த்தை கேட்குற எல்லார் மீதும் ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங் டுடே we are releasing
ஸ்பெஷல் அனாயிண்டிங், ஒரு ப்ராஃபட்டிக்கல் என்கவுண்டர் இன்னைக்கு, ஒரு ப்ராஃபட்டிக்கல் என்கவுண்டர் வித் காட். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஹீலிங்கை பேசுகிறேன், நீங்கள் சுகமாக இருப்பீங்க. எஸ் ப்ரைஸ் லார்ட் சிஸ்டர். எஸ், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். ஆண்டவர் மறுபடியும் உங்கள் வாழ்க்கையை எடுத்து கட்டுவார். எஸ், சில வேர்டு வரும்போது அது உங்களுக்குன்னு ரிசீவ் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு சொன்னாலும் அந்த வேர்டு உங்களுக்கு தேவைன்னா ஜஸ்ட் யூ ரிசீவ் இட். அது அப்படியே உங்கள் வாழ்க்கையில் அப்ளை ஆகும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். எஸ், நியூ ரெலமை பேசுகிறேன். நியூ ரெலம். ஓ ராதா லாஷா தாடா ராதனா. ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ. We speak financial breakthrough in Jesus' name. Mazika lata ranta radana tiandrodana. Instant healing. We speak instant healing. Oh, thank you Jesus. Thank you Lord. Ministry or growth pesra. New doors are opening for you. Oh, radama rala deduru dhananta radara shadara daranta radana. Yes, sadudila. ஆண்டவர் பவுலை சந்தித்தது போல் இன்றைக்கி உங்களை சந்திக்கிறாரு. அப்பா நமக்கு கொடுத்த இந்த வேர்டே அதுதான். ஆக்ஸ் 9:3. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. எஸ், அப்போஸ்தலர் 9:3 சவுலை சந்தித்த அந்த ஒளி இன்றைக்கி உங்களை சந்திக்குது, உங்கள் ஃபேமிலியை சந்திக்குது, உங்கள் குடும்பத்தை சந்திக்குதுங்க, உங்கள் பிஸ்னஸை சந்திக்குது. ஓ ரீபா ஷாதாடாதன், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை சந்திக்குது, உங்கள் ஃபினான்ஷியலை சந்திக்குது. பா ராதே லேசன் தராதனா. எஸ், யாருக்கெல்லாம் வேணுமோ எடுத்துக்குங்க. ஜஸ்ட் ரிசீவ் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் ரிசீவ் பண்ண அந்த ரெலம் ஓப்பன் ஆகுங்க. என் ஹஸ்பண்டை அந்த ஒளி சந்திக்குதுன்னு சொல்லுங்கள், என் ஒய்ஃபை அந்த ஒளி சந்திக்குதுன்னு சொல்லுங்கள், என் ஃபேமிலி அந்த ஒளி சந்திச்சுதுன்னு சொல்லுங்கள். ஜஸ்ட் டிக்ளேர், கமெண்ட் பண்ணுங்கள். என் ஹஸ்பண்டை சந்திச்சு, என் பேங்க் பேலன்ஸை சந்திச்சிச்சு. எஸ், அந்த ஒளி உங்கள் பேங்க் பேலன்ஸை சந்திக்குதுங்க. ரைட் நவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். Right now, in the name of Jesus, we declare and decree every bank account overflow. Debt எல்லாம் கேன்சல் பண்ணுறோங்க. We cancel every debt in the name of Jesus. ராதல்லா சாந்தா ராதானந்த ரதனா. டெப்த் எல்லாம் கேன்சல் ஆகுது. உபாகமத்தில் சொன்னது போல் நீங்கள் கடன் வாங்க மாட்டீங்க, நீங்கள் அநேகருக்கு கடன் கொடுப்பீங்க. எஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மாஸ்டர். அநேகருக்கு கடன் கொடுக்குறவர்களை அனுப்பிங்க. ராசா லதீதான் சரா ஷீதடா தூடா தினான் தரதானா. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாம் கண்ணீரெல்லாம் மாறுதுங்க. ஆல் டியர்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணுறேன். ஜாய். We speak joy. உங்கள் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் சந்தோஷத்தின் நதி ஊற்றா போக போகுதுங்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லா. சந்தோஷத்தின் நதியை நான் பேசுகிறேன், சந்தோஷத்தின் நதியை நான் கட்டவிழ்க்கிறேன். இவ்வளவு நாட்கள், ரொம்ப நாட்கள் தனிமையில் அழுதுருக்கீங்க. உங்கள் கண்ணீர்னால் உங்கள் தலையணையை நனைச்சிருக்கீங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறது, பாத்ரூமில் போய் தனியாக அழுதுருக்கீங்க, யாருமாவது பார்த்துருவாங்களோ அப்படின்னு நினச்சி நிறைய நேரங்களில் தனிமையில் அழுதுருக்கீங்க. அந்த அழுகை எல்லாம் அப்பா மாற்றுறாரு. இதுக்கப்புறம் ஜாய்ஃபுல் லைஃப். எஸ், அந்த ரெலமை பேசுகிறேங்க. அந்த ரெலம் உங்கள் மேலே ஓப்பன் ஆகுது. ஜாய்ஃபுல் லைஃப் எல்லாம் ரிசீவ் பண்ணிக்கங்க. எஸ், எடுத்துங்க. ஜாய்ஃபுல் லைஃப் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஜாய்ஃபுல் லைஃப்பை பேசுகிறேன். மாசாதா ரண்டா ரதீனந்த ரதனா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மாஸ்டர். க்ளோரி. இன்றைக்கி சடுதியாக ஒரு அக்கினி இறங்குதுங்க உங்கள் குடும்பத்தில். சடுதியாக இறங்குது.
ஓ வா ஷாதா ரண தராதனா. இந்த 5 மாதம் இல்லாத ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. கடந்த நாட்கள் இல்லாத ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஓ பா சாந்தா ரானே தூனா. எஸ் எஸ், நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். நம்ம ஆசீர்வாதமாக தான் இருப்போம். நம்ம அநேகருக்கு அள்ளி கொடுப்போங்க. இந்த கை தான் எல்லாம். அப்படி இந்த கையை வச்சுப்பேன். இந்த கையை பார்த்து சொல்லுங்கள், இந்த கை கோடி கோடியாக கொட்டி கொடுக்க போகுது. இந்த கை கோடி கோடியாக அள்ளி கொடுக்க போகுது. இந்த கை கோடி கோடியாக வாரி இறக்க போகுது. நீங்கள் நினைப்பீங்க, பிரதர் என் சூழ்நிலை எனக்கு தான் தெரியும். ரெண்ட்டு பிரச்சனை, ஈபி பிரச்சனை, வாட்டர் பில் பிரச்சனை, நிறைய இஎம்ஐ, லோன், மெடிசன், மெடிக்கல், எஜுகேஷன். விசேஷமாக அவ்வளோதான். இந்த 6வது மாதம் ஜூன் மாதம் வந்துருச்சுனாவே நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, என் பிள்ளைக்கு எப்படி எஜுகேஷன் ஃபீஸ் எல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி கட்டுவேன். அந்த இது சிலருக்கு இந்த 6வது மாதத்துலேருந்தே பாதி மாதம் முடிஞ்சிச்சு, பாதி வருஷம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், நிறைய திங்கிங். அதனாலே நல்ல தூக்கம் இல்லை. அடுத்து என்ன பண்ணுறது. நம்ம என்ன பண்ணுறோன்னா, அப்பா நமக்கு கொடுத்த இந்த சொத்து பத்திரத்தில் நிறைய சொத்துக்களை, நிறைய அசட்ஸை நம்ம கொடுத்துருக்காரு. அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா, படிக்காமல், அதை நம்ம யூஸ் பண்ணாமல் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு டென்ஷன் பண்ண என்ன ஆகுது, இன்னும் அந்த நிறைய ஹெல்த் இஷ்யூஸு அந்த மாதிரி தாங்க வருது. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உன் கண்ணீர்கள், உன் வேதனைகள், உன்னுடைய கவலைகள், உன்னுடைய கேள்வி எல்லாத்தையும் என் பாதத்தில் வச்சிரு. ஐ வில் டேக் கேர். நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்றாரு. சரிங்களா? தேங்க்யூ ஜீசஸ். 9:3 ஆக்ட்ஸ் 9:3 சடுதியாக உங்கள் பிள்ளைகளுடைய ஃபீஸ் எல்லாம் அப்பா சந்திக்கிறாரு. சூப்பர் நேச்சுரல் பிரேக் த்ரூ வருதுங்க உங்கள் ஃபினான்ஷியலில். இந்த இடத்துல ஒரு பயங்கரமான ப்ரெசன்ஸ் ஐ ஃபீல். அந்த ப்ரெசன்ஸ் அப்படியே உங்கள் மேலே பேசுகிறேன். சூப்பர் நேச்சுரல் பிரேக் த்ரூ உங்கள் ஃபினான்ஷியலில் உண்டாகுங்க. சடுதியில் ஒரு பெரிய சந்திப்பு. யாருன்னே தெரியாது, ஃபோன் பண்ணி பிரதர் இந்தாங்க ஆண்டவர் கொடுக்க சொன்னார் அப்படின்ட்டு ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. உங்கள் பிள்ளைக்கு படிப்புக்கு கொடுக்க சொன்னார்னு கொடுப்பாங்க. நிறைய பேர் வேலை தேடிட்டுருக்கீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, கிரேட் திங், ஒரு அற்புதமான ஒரு அழகான வேலைகளை உங்களுக்கு நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் யோசனையெல்லாம் அவர் அறிஞ்சு வச்சுருக்காருங்க. நம்ம திங்கிங், நம்ம இப்போ பேசுகிறோம்ல, இந்த பேசுகிறதையே இதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்கிறது, என் பையன் என் பொண்ணு இதை தான் பேச போகிறாங்க, இதை தான் நினைக்க போகிறாங்க அப்படின்னு ஆல்ரெடி அவருக்கு தெரியும். நம்ம தான் அதை போட்டு அப்படியே குழப்பிட்டுருக்கோம். ஆண்டவரே நாளைக்கு என்ன பண்ணுறது, வருஷத்தில் பாதி முடிஞ்சிருச்சு, இன்னும் என் வாழ்க்கை, என் சூழ்நிலை, என் ஊழியம், பிஸ்னஸ், என் குடும்பம் இப்படியே இருக்கே. உங்கள் பிஸ்னஸை இழந்து ஒருத்தவங்க பார்த்துட்ருக்கீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, மறுபடியும் நான் எடுப்பித்து கட்டுவேன். சடுதியாக வருது ஒரு வழி. ஓ தேங்க்யூ ஜீசஸ். உங்கள் பிஸ்னஸ் மேலே சடுதியான ஒரு வழி விழுதுங்க. ஷாட்டா ராதானாந்தியா. இது வரைக்கும் உங்கள் பிஸ்னஸை எந்தெந்த காரியங்களெல்லாம் முடக்கி போட்டுருந்துச்சோ அந்த காரியத்து மேலே ஒரு ஒளி இறங்குது, ஒரு வல்லமை இறங்குது, ஒரு அக்கினி இறங்குது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூலா. ஆதியாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம்ல, இருளுக்கு இருந்துச்சு, ஆண்டவர் சொன்னார் ஒளி உண்டாக கடவுதனை. இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்குற உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒளியை பேசுகிறேன், ஒரு புதிய அபிஷேகத்தை பேசுகிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் அநேகருக்கு தொழில்களை தொடங்கி கொடுப்பீங்க, அநேகருக்கு ஆலோசனை கொடுப்பீங்க, அநேக குடும்பங்களை கட்டுவீங்க, அநேகருக்கு சேல்ரி போடுவீங்க. எனக்கே வேலை இல்லை, நான் அநேகருக்கு சேல்ரி போடுவேனா ஒருத்தர் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கை தான் அதை செய்யும். நான் உன்னை அதுக்காக தான் அழைச்சிருக்கேன். தேங்க்யூ ஜீசஸ். உன்னை நான் என் தாயின் கருவில் தோன்றும் முன்னே நான் உன்னை முன் குறிச்சிருக்கேன், உன்னை தெரிந்து கொண்டு இருக்கேன் அப்பா சொல்கிறாரு. ஓ தேங்க்யூ ஜீசஸ். அநேகரின் மீது
தீர்க்க தரிசன அபிஷேகத்தை பேசுகிறேங்க. ஒரு ப்ரொஃபட்டிக்கல் அனாயிண்டிங். தேங்க்யூ ஜீசஸ். சாரா ப்ளவுசி தானா டரதனா. ஒரு தீர்க்க தரிசன மண்டலத்துக்குள்ளே, அந்த குடும்பத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. இதுக்கப்புறம் உங்கள் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் அநேகரை கட்டுங்க, அநேக குடும்பங்களை கட்டும், அநேக ஊழியங்களை கட்டும். ஊழியர்களுக்கு ஊழியம் செய்ய உங்களை அழைச்சிருக்காரு. நீங்கள் நினைப்பீங்க, நான் சின்ன பொண்ணு, நான் சின்ன பையன், நான் எப்படி அப்படின்ட்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, தேங்க்யூ ஜீசஸ். சின்ன சாமுவேல் தாங்க அவ்வளோ பெரிய ஏலிக்கு ஆண்டவருடைய வார்த்தையை போய் சொன்னார். இன்றைக்கி நீங்கள் சின்னவங்களாம் அநேகர் கண்களுக்கு தெரியப்படலாம், அறியப்படலாம். ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். சாலமோனை காட்டிலும் பெரியவர், தேவாலயத்தை காட்டிலும் பெரியவர், யோனாவை காட்டிலும் பெரியவர், அகில உலகத்தையும் சிருஷ்டித்தவர் இன்றைக்கி நமக்குள்ளே இருக்கிறாரு. we are the temple of God. தேவன் தங்குகிற ஆலயமாக நம்ம இருக்கிறோம். நம்ம வேறு லெவலில் இந்த உலகத்தில் செய்ய போகிறோங்க. இப்போ ஒரு பெரிய அசைவை இந்த உலகத்தில் கொடுக்க போகிறோம், ஒரு பெரிய அசைவை உண்டாக்க போகிறோம். என் டைம் ரிவைவல். இந்த வார்த்தையை கேட்குற எல்லார் மீதும் அந்த கடைசி கால எழுப்புதலின் வல்லமையை பேசுகிறேங்க. மா ஷாதா ராண்டா ரேதுருதனா. நம்ம நல்லா இருப்போம், ரொம்ப நல்லா இருப்போம். நம்ம நல்லா இருக்கிறது மட்டும் இல்லை, அநேகரை நல்லவர்களாக, நல்லா இருக்கிறவங்களாக மாற்ற போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். க்ளோரி க்ளோரி டாடி, க்ளோரி டாடி. அப்பா உம்முடைய பிரசன்னத்தை பேசுகிறோம், உம்முடைய வல்லமையை பேசுகிறோம், உம்முடைய மகிமையை பேசுகிறோம். நீங்கள் நல்லவராகவே இருக்கீங்கப்பா, எங்களையும் நீங்கள் நல்லவராகவே வச்சுருக்கீங்கப்பா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஐ எம் பிளஸ்ட். சொல்லுங்கள், ஐ எம் பிளஸ்ட், ஐ எம் பிளஸ்ட், ஐ எம் பிளஸ்ட். ஐ அட்ராக்ட் மணி. ஐ எம் மேக்னெட் ஆஃப் மணி. I attract money. I'm magnet of money. I attract my business. I attract my souls. ஊழியம் பண்ணுறவங்க இப்படி சொல்லுங்கள், நான் என் சோல்ஸ் எல்லாம் நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன், என் பிஸ்னஸ் எல்லாம் நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். சில பேர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரிலேஷன்ஷிப் வேணும்னா அவங்க சொல்லுங்கள், என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நான் ரிசீவ் பண்ணுறேன், நான் அட்ராக்ட் பண்ணுறேன். எஸ் எஸ். தேங்க்யூ ஜீசஸ். மா ஷாதா ரதனா ரதனா. எஸ் 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 எஸ். ஐ எம் பிளஸ்ட். போடுங்க. நம்ம தாங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நிறைய நேரம் நினைக்கிறாங்க, உலகத்தரமான ஜனங்களை எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்ன எல்லாமே இருக்குது, நமக்கு தான் ஏசுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லாத இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்காக நான் எல்லாவற்றையும் செஞ்சு வச்சிருக்கிறேன். பவுலை சந்தித்த அந்த சடுதியின் ஒளி உங்களை சந்திக்குது. பவுலை சந்தித்த அதே சடுதியின் ஒளி உங்களை சந்திக்குது. தேங்க்யூ ஜீசஸ். பவுல் என்ன பண்ணிகிட்டு இருந்தார்? பவுல் அவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார்? எல்லாமே நியாயப்பிரமாணத்தில் சொன்னது போல் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டி எல்லாம் ஏசப்பா ஏற்றுக்கிட்டு எல்லா ஜனங்களையும் துன்புறுத்துறாரு, கொலை பண்ணுறாரு, நிறைய இஷ்யூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கார். அந்த 9:3 சடுதியான ஒரு ஒளி அவரை சந்திக்குது. ஆக்ஸ் அப்போஸ்தலரில். அப்போ சொல்கிறாரு, முள்ளில் உதைக்கிறது உனக்கு ரொம்ப ஈஸியாப்பா, ஏன்பா என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு அப்பாவுடைய சத்தம் பவுலுக்கு கேட்குது. அவர் என்ன நினச்சிட்ருக்காரு, நான் எல்லாம் ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமாக எல்லாமே கரெக்டாக தானே பண்ணிகிட்ருக்கேன், அப்போ ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரே அப்படின்னு தானே அவர் நினச்சிட்டு இருந்தார். ஆனால் வேத வசனத்தில் எப்படி சொல்லப்படுறது, நீ சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். அப்போ என்னென்னா, இது வரைக்கும் அவர் பண்ணது எல்லாமே என்னென்னா ஆண்டவருக்காக பண்ணன்னு தான் நினச்சிட்டு இருந்தார். ஆனால் ஆண்டவர் கேட்குறாரு, ஏன்பா இதெல்லாம் இப்படி பண்ணிகிட்ருக்கே, என்னை ஏன்பா கஷ்டப்படுத்திகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் அவருக்கு புரியுது, ஓ நம்ம இது வரைக்கும் பண்ணது எல்லாமே தவறான காரியம். நிறைய நாட்களில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, எல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணணும், ஆண்டவருக்காக பண்ணணுன்னுட்டு என்ன பண்ணணுமோ அதை பண்ணாமல் விட்டு வர்றோம். இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் அப்பா கிட்ட கேளுங்க, டாடி நான் என்ன பண்ணணும், நான் எது மேலே என் ஃபோக்கஸை வைக்கணும். நிறைய நேரத்தில் ரீசெண்டாக எங்கள்
மென்டார் வந்து எங்கள் ஒரு வார்த்தை சொன்னார், உன் ஃபோக்கஸ் எங்கே வச்சுருக்க, அந்த ஃபோக்கஸ் எங்கே வச்சுருக்கியோ அங்கே தான் நீ பலனை பார்க்க முடியும். நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் ஃபோக்கஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருந்துச்சு, ஆனால் இன்னொரு பக்கத்துலேருந்து சோர்ஸஸை எதிர்பார்த்துட்ருந்தோம், அறுவடை எதிர்பார்த்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் அவரு சொன்னார், நீ எங்கே விதைக்கிறியோ அங்கே தான் இருக்குவ. அப்போது பவுல் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தார், ஆண்டவருக்காக பண்ணுறேன்னுட்டு வேறு காரியங்கள் தான் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் ஆண்டவருக்கு பிடித்தமான காரியங்கள் பண்ணலை. ஒரு நாள் ஆண்டவர் சந்தித்து அதுக்கப்புறம் அவருடைய ஊழியத்தின் எல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. இன்றைக்கி நீங்களும் ஜஸ்ட் ஃபோக்கஸ், எங்கே பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இது கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோமா, நமக்கு தேவையானதான் பண்ணிகிட்ருக்கோமா அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண அதுக்கான பலன் நீங்கள் பார்ப்பீங்க, அதற்கான பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க. ஒரு விவசாயி வந்து ஒரு நிலத்தில் விதைக்கிறாரு, நெல்லோ கேழ்வரகு ஏதோ விதைக்கிறாரு. அதை விதைச்சிட்டு அதை பராமரிச்சுட்டு இன்னொரு நிலத்தில் போயிட்டு எனக்கு நெல்லும் கேழ்வரகும் வேணும்னா அந்த நிலம் கொடுக்குமா? கொடுக்காதுங்க. அப்போது நீ எங்கே விதைக்கிறியோ அங்கே தான் அறுவடையை பார்க்க முடியும். நீங்கள் எங்கே விதைக்கிறீங்க, எந்த இடத்துல விதைக்கிறீங்கன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள். நல்ல நிலத்தில் நம்ம விதைக்கணுங்க. அது எதுவாக இருக்கட்டும், நம்ம ஊழியமாக இருக்கட்டும், நம்ம பிஸ்னஸாக இருக்கட்டும், நம்ம குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லாமே நல்ல காரியங்களாக செய்யும் போது அதற்கான பலனை நம்ம பார்ப்போம். எப்போ பார்த்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை திட்டுவாங்க, ஒய்ஃப் ஹஸ்பண்டை திட்டுவாங்க. கடைசியில் பார்த்தா என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பண்ணணும், ஜஸ்ட் நீங்கள் 2 பேருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, நான் இது பண்ணால் என் ஒய்ஃபுக்கு பிடிக்காது, நான் இதை பண்ணால் என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது அப்படின்றத அதை தூக்கி போட்டுட்டு 2 பேருக்குள்ளே அந்த லவ் கனெக்ஷன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபேமிலி பில்ட் ஆகுங்க. இன்றைக்கி நீங்களும் அப்படி தான். நிறைய நேரத்தில் நான் வாங்கணும் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு யோசிக்கிறீங்க. எப்போவுமே கிறிஸ்துவ லைஃப்ன்றது கொடுக்கறதுல தாங்க இருக்குது. எப்படி பிதா நமக்கு இயேசுவை கொடுத்தாரோ அதே போல் நம்ம பிறருக்கு அன்பை கொடுக்கும் போது, நம்மளுடைய பொருளாதாரத்தை கொடுக்கும் போது, நம்முடைய டைமை கொடுக்கும் போது, நம்முடைய நேரங்களை கொடுக்கும் போது, நம்முடைய விதைகளை கொடுக்கும் போது, நம்முடைய ஆலோசனைகளை கொடுக்கும் போது, நம்ம எதை கொடுக்குறோமோ அதை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறது, யாருமே நேசிக்கிறதில்ல, யாருமே நேசிக்கிறதில்ல. உடனே என்ன சொல்கிறது, யாரும் என்ன நேசிக்கிறதில்ல. ஜஸ்ட் கிவ். உனக்குள்ளே என்ன இருக்குது, உனக்கு என்ன வேணும், என்ன எல்லாரும் நேசிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அப்போ ஃபஸ்ட் நீ என்ன பண்ணணும், எல்லாரையும் நேசிக்கணும். எனக்கு நிறைய இன்கம் வேணும், நிறைய என் பிஸ்னஸ் க்ரோ ஆகணும், நிறைய ஜனங்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னும் போது நீ என்ன பண்ணணும், அதுக்கான காரியங்களை நீ கொடுக்கணும், ஜனங்களுக்கு கொடுக்கணும். இப்போது இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்கன்னா, நான் ஆசீர்வாதமாக இருக்கேன் ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக. சரி, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன், இந்த வார்த்தையை என் கூட இருக்கிறவங்களுக்கு நான் கொடுக்கும் போது யூ ஆர் ஆல்சோ ஸோ பிளஸ்டு. நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுறீங்க, நானும் ஆசீர்வதிக்கப்படுறேன். அப்போது நம்ம கொடுக்கணுங்க. ஃபினான்ஷியலும் அதுதான், சரிங்களா? யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்றாங்க பிரதர் அப்படின்றது. ஒரு 100 ரூபாய் கையில் இருந்துச்சுன்னா அந்த 100 ரூபாயில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு யாருக்காவது கொடுத்து உதவ முடியுமா அப்படின்னு பார்த்து உதவுங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விதைக்க ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான பலனை நீங்கள் பார்ப்பீங்க. நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறது, எதுவுமே விதைக்கிறதில்ல, எதுவுமே கொடுக்கறதில்ல. ஆனால் எனக்கு எல்லாமே வரணும், எனக்கு எல்லாமே வேணும். ஒரு நிலத்தில் நீங்கள் விதைச்சாதாங்க அதுக்கான பலனை பார்க்க முடியும். விதைக்காமல் ஒன்றுமே பண்ண முடியாது. இன்றைக்கி நான் அந்த ப்ரொஃபட்டிக்கலாக உங்களுக்கு சொல்கிற ஒரே வார்த்தை தான், பவுல் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல விதைச்சிட்டு இருந்தார். என்ன விதைச்சிட்டு இருந்தார், நான் ஆண்டவருக்காக தான் செய்கிறேன் அப்படின்றது தெரியாமல் நல்ல நிலத்தில் விதைக்காமல் கெட்ட நிலத்தில் விதைச்சிட்டு இருந்தார். அதற்கான பலனை அவர் பார்த்தார். சடுதியாக அப்பா அவரை சந்தித்த பிறகு என்ன ஆச்சு, அந்த லேண்டு அப்படியே மாறிச்சிங்க, அவர் ஸ்டோரியே அப்படியே மாறிச்சிங்க, ஒரு ஷிஃப்ட்டு உண்டாச்சுங்க. இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்குறவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சேம் ஷிஃப்ட்டை பேசுகிறேங்க.
இந்த 5 மாதம் அப்பா நம்மளை கண்ணின் மணி போல் பாதுகாத்துருக்கார்ல. புதிய மாதத்துக்குள்ளே நம்ம நுழைய போகிறோம். புதிய மாதத்தில் இன்னும் மகிமையாக இருக்க போகிறோம். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறோம். அநேகரை கட்டுகிறவர்களாக இருக்க போகிறோம். அநேகர் நம்மளை கட்டுவாங்க, நம்ம அநேகரை கட்டுவோம். எப்போவுமே ஜஸ்ட் அலோவ் பண்ணணும். நம்ம லைஃப்பில் வந்து சிலர் அலோவ் பண்ணணும். நானே எல்லாம் பார்த்துக்கிறேன், ஆண்டவரே எனக்கு எல்லாம் பண்ணுவார்னா கண்டிப்பாக ஆண்டவர் எல்லாமே நமக்கு பண்ணுவார். பட் சில இடங்களில் சில காரியங்களில் ஜஸ்ட் ஹலோ சம்படி, ஒரு சிலரை நீங்கள் ஹலோ பண்ணும் போது உங்கள் லைஃப் இன்னும் மகிமையாக கட்டப்படுங்க. இன்னும் வேறு விதமாக ஆண்டவர் உங்கள் லைஃப்பை மோல்ட் பண்ணுவார். சிலர் வந்து சில காரியங்களில் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. நீங்கள் இப்படி பண்ணுங்கள், இப்படி பண்ணும்போது உங்கள் லைஃப் வந்து வேறு லெவலில் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஜஸ்ட்டு நம்ம கொஞ்சம் கிளிக் பண்ணி அதை பண்ணும்போது நம்ம லைஃப் அப்படியே ஷிஃப்ட் ஆகுங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறது, இல்லை ஆண்டவரை டைரெக்டாக என்கிட்ட வந்து பேசணும், நான் கர்த்தருடைய சத்தத்துக்காக காத்திருக்கிறேன். கர்த்தருடைய சத்தத்துக்கு காத்திருக்கிற உனக்கு தான் அவர் மூலமாக ஆலோசனை வருது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவர் டைரெக்டாக சந்திக்கணும். பவுலை சந்திச்சார்ல, அந்த மாதிரி என்னை சந்திக்கணும் அப்படின்னு நம்ம நிறைய நேரத்தில் காத்திருக்கிறோம். ஒன்றுமே இல்லைங்க, ஜஸ்ட் ஹலோ சம்ஒன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிலரை ஹலோ பண்ணுங்கள். ஹலோ பண்ணும் போது உங்கள் வாழ்க்கை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஒரு மனுஷன் வந்து ஒரு கடலில் வந்து போயிட்டுருக்கும் போது எதிர்பாராத விதமாக ஆபத்து ஏற்பட்டு அந்த கூட வந்தவங்க எல்லாருமே மறித்து அவர் மட்டும் காப்பாற்றப்பட்டார். ஒரு தீவில் போய் வாழ்ந்துட்டு இருந்தார். அந்த டைமில் வந்து அவர் ப்ரேயர் பண்ணிவிட்டு ஆண்டவரே யாராவது ஹெல்ப்புக்கு அனுப்புங்க அப்படின்னும் போது ஆண்டவர் வந்து ஒரு படகு அனுப்புனாராம். அவர் வந்து அந்த படகை மிஸ் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் ஒரு ஷிப் அந்த பக்கம் போச்சான், அது ஹெல்ப் பண்ண வந்துச்சான், அதையும் அவர் இக்னோர் பண்ணிவிட்டு போயிட்டாராம். அதுக்கப்புறம் இன்னொரு காரியம், ஒரு 3-4 காரியங்கள் வந்துச்சான். ஆனாலும் அவர் என்ன பண்ணார், அது எல்லாமே இக்னோர் பண்ணிவிட்டு ஆண்டவர் தான் என்னை காப்பாற்றணும், ஆண்டவர் தான் என்னை தூக்கி விடணும் அப்படின்ற அந்த மென்டாலிட்டியில் அவர் இன்னும் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்காராம். அப்போது ஆண்டவரை பார்த்து இவர் கேட்டாராம், ஆண்டவரே நான் இத்தனை நாள் ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டேன்றீங்களே அப்படின்ட்டு. உடனே ஆண்டவர் சொன்னாராம், ஏப்பா எத்தனை உதவியை உனக்கு அனுப்புனேன், ஒரு உதவியுமே நீ எடுத்துக்கல, எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டா, இப்போ கடைசியாக வந்து ஏன் எனக்கு உதவி பண்ணலன்னு கேட்குற. அப்போது நம்ம வாழ்க்கை சில நேரங்களில் கட்டப்படணும்னா சிலரை ஹலோ பண்ணணும். சிலரைனா நல்லவர்களை, ஆண்டவருடைய வார்த்தையை பிடிச்சி நமக்கு நன்மையான காரியங்களை சொல்கிறவங்கள. அதுக்காக எல்லாரையும் ஹலோ பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, நம்ம வாழ்க்கையில் வந்து கபடி விளையாடிட்டு போயிடுவாங்க. அப்போது நம்ம வந்து கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு கர்த்தருடைய வார்த்தையை செய்கிற பிள்ளைகளை அலோவ் பண்ணும் போது நம்ம வாழ்க்கை ரொம்ப அழகாக மாறுங்க. ஓகே, தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே ஜெபிக்கலாங்களா? தாரா ஷீதடா தாராதானா. அதுக்கு முன்னாடி ஒரு வேளை இந்த லைவ் முடிஞ்சு இல்லை லைவில் அட்டன் பண்ணிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ப்ளெஸ் பண்ணுறோம். ஒரு வேளை உங்கள் டைத் அந்த ஆஃபரிங்கை நீங்கள் ஷோ பண்ணணுன்னு விரும்புனீங்கன்னா கூகுள் பே அண்ட் ஃபோன்பே நம்பர்ஸ் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு, அதில் நீங்கள் ஷோ பண்ணலாம். அப்படி உங்களுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். எங்களோட பேசணும்னு நினச்சாலும் எங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நாங்கள் பேசுகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். இது அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ப்ளெஸ் பண்ணுறோம் ராஜா. பவுலை சந்தித்த அந்த சடுதியான ஒளி நம்முடைய பிள்ளைகளை இந்த வார்த்தையை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சடுதியில் சந்திக்கட்டும் ராஜா. எஸ், ரைட் நோ இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். அவங்க ஒவ்வொருத்தருடைய பிள்ளையின் வாழ்க்கையிலையும் ஒரு நியூ ரெலமை ஓப்பன் பண்ணுற, நியூ ரெலமை பேசுகிற ராஜா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். பிரியா, உங்கள் மேலே ஒரு அப்பாவுடைய அக்கினி இறங்குது. ரீட்டா சிஸ்டர், உங்கள் மேலே ஒரு அக்கினி அப்பா கட்ட விழுக்கிறார். எஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லா, தேங்க்யூ லா, தேங்க்யூ லா, தேங்க்யூ லா, தேங்க்யூ லா. ஓ ராகா லாதார, ஜஸ்ட் ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வேறு யாரெல்லாம் இந்த வேர்டை கேட்குறீங்களோ, ஒரு வேளை உங்கள் நேம் ஒரு கமெண்ட் ஏதாவது பண்ணிங்கன்னா எனக்கு நேம் வரும். ஐ வாண்ட்
நான் உங்களுக்கு அப்படியே பேசுவேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அப்பாவுடைய வார்த்தையை சொல்கிறேங்க. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க, அநேகருக்கு அள்ளி கொடுப்பீங்க. ஓ ராபா லாஷிதடா தியாந்தருதனா ரஹம லாத்தா ரதானா தே து ரூ ஷாப்லா தியான். ஜஸ்ட் ரிசீவ் த ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ அனாயிண்டிங். எஸ், ஒரு பொருளாதாரத்தில் ஒரு பிரேக் த்ரூவை கொடுக்குற அபிஷேகத்தை பேசுகிறேன். ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஓ ஜீமா லாந்த ரதனந்த ரதனா. அநேகருக்கு அள்ளி கொடுப்பீங்க, அநேகருக்கு அள்ளி கொடுப்பீங்க. எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். நிறைய ஊழியக்காரங்க பார்த்துட்ருக்கீங்க. எஸ், உங்கள் மேலே அந்த அபிஷேகத்தை பேசுகிறேன், அந்த அபிஷேகத்தை பேசுகிறேன். ஊழிய வாசல்கள் விரிவடையுது, ஊழிய வாசல்கள் விரிவடையுது, ஊழிய வாசல்கள் விரிவடையுது. நிறைய டோர்ஸ் ஆர் ஓப்பன், நிறைய நியூ டோர்ஸ் ஆர் ஓப்பன் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ராபா ஷாத்தா லதனந்த ரதனா உசிமெல்லா ஹசாக்கா தீனந்த ரதனந்த ரதனா. புதிய புதிய பாஷைகள் உங்கள் நாவிலிருந்து உண்டாக்கும். புதிய புதிய பாஷைகள் அப்பா பேசுகிறாரு. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். அப்பா கூட இருங்க. புதிய மாதத்துக்குள்ளே நுழைய இருக்கிறோம். இந்த 6வது மாதத்தின் எல்லா தேவைகளையும் ஆல்ரெடி நீங்கள் சூப்பர் நேச்சுரலாக சந்தித்ததற்காக நன்றி. எஸ் எஸ், நியூ அனாயிண்டிங், நியூ ரெலமை எங்கள் மேலே நீங்கள் பேசினதற்காக நன்றி. சூப்பர் நேச்சுரல் வெல்த் அண்ட் ப்ராஸ்பரிட்டியை ஆண்டவரே நாங்கள் 6வது மாதத்தில் சுதந்திரித்ததற்காக நன்றி. எங்கள் பேங்க் அக்கௌண்ட்டெல்லாம் ஓவர்ஃப்ளோ ஆனதற்காக நன்றி. புதிய வீடுகளை நாங்கள் பேசுகிறேன், புதிய சொத்துக்களை பேசுகிறேன், புதிய கார்களை பேசுகிறேன். எஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ பாஸ்டர், GRP pastor, thank you for joining us. ஓ ரேமா ஷீதா ராதா ராதனா. மகிமை 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 கட்டவிழ்க்கப்படுது. ஒவ்வொருத்தரின் மீதும் மகிமை கட்டவிழ்க்கப்படுது. அந்த மகிமையினுடைய வல்லமையை நீங்கள் இந்த 6வது மாதத்தில் பார்க்க போகிறீங்க. இந்த 6வது மாதத்தில் மகிமையான காரியங்களை பார்க்க போகிறீங்க. ஓ ஜாமா லாந்த ராதனா. இது வரைக்கும் பார்த்த தேவனை இல்லைங்க, இது வரைக்கும் பார்த்த மகிமை இல்லைங்க. இந்த 6வது மாதத்திலிருந்து வேறு லெவல் க்ளோரியை, வேறு லெவல் க்ளோரியை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு பெரிய மாற்றத்தை அப்பா உண்டாக்கிட்டுருக்காரு. நீங்கள் இருக்கிற பகுதியில் ஒரு பெரிய மாற்றத்தை அப்பா உண்டாக்கிட்டுருக்காரு. அநேகர் உங்களை ஏளனமாக நினச்சிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் தலையை உயர்த்துவேன், உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி அநேகருக்கு நான் உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன்னு சொல்கிறாரு. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். பிரதர் சந்தோஷ், உங்கள் மேலேயும் அப்பாவுடைய அபிஷேகம் இறங்கிட்டுருக்கு. ஜஸ்ட் ரிசீவ் பண்ணிக்கிங்க, ஜஸ்ட் ரிசீவ் பண்ணிக்கிங்க. உங்கள் ஃபினான்ஷியல் ஒரு பெரிய பிரேக் த்ரூ உண்டாகுதுங்க. ஓ உங்கள் ஊழிய எல்லைகள் விரிவடையுது. உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய சந்தோஷத்தின் நதியை கட்டவிழ்க்கிறேன். ஃபோ ராபா ஷாடா ராடா ரியான் துருதனா. அநேகருக்கு உங்கள் வார்த்தை, அநேகருக்கு உங்கள் வார்த்தை ஒரு ஆனந்த தைலமாக இருக்கிறத மாத்திரம் இல்லை, அவங்களுடைய காயங்களை ஆற்றுகிற மருந்தாக இருக்குங்க. ஓ யார் யாருக்கெல்லாம் வேணுமோ எடுத்துக்கங்க, யார் யாருக்கெல்லாம் வேணுமோ எடுத்துக்கங்க. என் வார்த்தை அநேகருக்கு அநேகருடைய காயங்களை ஆற்றும். என் வார்த்தை அநேகருடைய காயங்களை ஆற்றும். ஓ இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். ஆமாம், ராதா ராதியான் தருதனா. தேங்க்யூ ஜீசஸ். அநேகருக்குடைய திருமண தடைகளை கேன்சல் பண்ணுறேன், கர்ப்ப தடைகள் ஆண்டவரே கேன்சல் பண்ணுறேன் ராஜா. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். பிரதர் இங்கிலீஷ் ப்ளீஸ். பிரதர் சந்தோஷ், thank you Jesus, thank you Lord, thank you Lord. God open the new door, new realm in your life. Thank you Jesus. New anointing come upon you in your head. Thank you Jesus. When you speak some words, somebody the person healed. Thank you Jesus, thank you Lord, thank you Lord. New realm brother, new realm, new anointing in the name of Jesus. Sarablo shadaradhyantaradan. Thank you Jesus, thank you Master. மகிமையான காரியங்களே இந்த நாட்களில் செய்ததற்காக நன்றி அப்பா. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட நாங்கள் பிளஸ் பண்ணுறோம் ராஜா. கூட இருங்க. மாபா லாதா ராந்தா ரதனந்த ரதனா. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். வாட்சிங் ஃப்ரம் கானா. Thank you Jesus, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord.
அப்பா இது எந்தெந்த தேசத்துலேருந்து எந்தெந்த பகுதியிலேருந்து பார்க்குறாங்களோ அவங்க எல்லாரையும் நான் ப்ளஸ் பண்ணுறோம். பிரதர் சந்தோஷ், விச் பிளேஸ் யூ வாட்ச்? ஜஸ்ட் கமாண்ட் பின் ராதா லாந்த ரதனந்த ருதனந்த ரதனந்த ரதன நியூரலம் 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 நியூரலம். I am pastor and evangelist. Yeah. Which place, brother? Ma sata rada ranta radana shanta radananta radananta rallati antar. Thank you, Lord. Thank you, Lord. Every man of God, just I declare in the new realm in your life, in your ministry, for healing anointing I felt my hands in some healing anointing. Just receive it. I release healing anointing in the name of Jesus. Ralma shalma ladana leduna sadana ushiba bludi ant radada dianta radana. நீங்க போய் அநேகருக்கு சுகத்தை கொடுப்பீங்க. Oh, thank you Jesus. Thank you, Lord. Kerala. Oh, thank you, brother. Thank you for joining us. Bless you. Next level. You see the next level in your ministry, in your family, in your financial. In Jesus' name. Amen. Thank you, Lord. அப்பா எல்லாரையும் நாங்கள் bless பண்ணுறோம். மகிமையான காரியங்களை செய்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you. ஏதாவது ஜெப விண்ணப்பங்கள் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருந்தால் ஜஸ்ட் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இஃப் யூ வாண்ட் sow the seed, just sow. God bless you.